வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்களை விட்டு விலகி செங்கோட்டையன் அவர்களை வீட்டில் இன்று காலையில் சந்தித்த மாவட்ட செயலாளர்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் அதிமுக பிளவு ஏற்படுவது உறுதியாகிவிட்டது. ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு செங்கோட்டையன் தலைமையில்தான் அதிகாரப்பூர்வமான அதிமுக தலைமை அமைக்கும். அதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் கிடையாது என்பதற்கேற்ப செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. செங்கோட்டையன் அவர்கள் 48 கால அதிமுக அனுபவம், எடப்பாடி பழனிசாமியை விட சீனியர் என்று எல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் எடப்பாடி பழனிசாமியை தற்பொழுது அதிமுகவிலிருந்து நீக்க வேண்டும் என்று மாவட்ட செயலாளர்களும் நிர்வாகிகளும் சில எம்எல்ஏக்களும் கூறுவது ஏன் என்ற மிகப்பெரிய ஒரு கேள்விக்கு பதிலாகத்தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளராக ஆன உடனே புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்களது பாணியை பின்பற்றுவதாக நினைத்து கொண்டு அனைத்து முடிவுகளும் புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்கள் செயல்பாடுகளைப் போலவே நானும் செய்கிறேன் என்று செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் முழுக்க அது முன்னுக்கு பின் முரணாகத்தான் இருக்கிறது. குறிப்பாக புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்களை சந்திக்க வேண்டும் என்றால் நேரடியாக அவரது வீட்டிற்குத்தான் செல்ல வேண்டும். அவரது வீடு சென்னை போயஸ் கார்டனில் இருக்கிறது. ஆனால் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க வேண்டும் என்றால் அவரது வீட்டிற்கு செல்ல வேண்டும். அவரது வீடு சேலத்தில் இருக்கிறது. குறிப்பாக சென்னையில் உள்ள நிர்வாகிகள் அனைவரும் சேலத்திற்கு படையெடுத்தாலே ஒரு நாளாக மாறிவிடும். இந்த சூழ்நிலையில்தான் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து தற்பொழுது வரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் அதிமுகவின் நிர்வாகிகளை பாதிக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கக்கூடிய காரணத்தினால் எடப்பாடி பழனிசாமி மீது கடும் கோபத்தில் தான் இருந்தார்கள். சரி, அது ஒரு பக்கம் இருந்தாலும் தேர்தலிலாவது வெற்றியடைந்தாரா என்று நாம் பார்த்தால் உள்ளாட்சி தேர்தல், இடைத்தேர்தல் மற்றும் நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்களால் வெற்றியடைய முடியவில்லை என்றுதான் நம்மால் பார்க்க முடிகிறது. அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு ஜூன் 4ஆம் தேதி வெளியாகும். இந்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தோல்வியை தழுவினால் ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு அதிமுக தலைமை மட்டுமல்ல, அவரது அனைத்து அதிகாரங்களும் பறிக்கப்படலாம் என்ற தகவலும் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக நாம் சொல்ல வேண்டும் என்றால் இன்று அதிகாலையிலேயே செங்கோட்டையன் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக தென் மாவட்ட நிர்வாகிகள் சிலரும் வட மாவட்ட நிர்வாகிகள் சிலரும் அதிகாலையிலேயே செங்கோட்டையன் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக அவரது வீட்டிற்கு சென்று விட்டனர். ஏற்கனவே செங்கோட்டையன் அவர்கள் பேட்டியளித்தது, தலைமை என்னிடம் கேட்டால் நிச்சயமாக அனைத்தையும் சாதகமாக ஏற்படுத்தி வெற்றியை நிலைநாட்டுவேன் என்றும் கூறியுள்ளார்.